கடைசி நாளான நேற்று தன்னோட ரசிகர்களை சந்திக்க வந்த ரஜினி நேற்றும் சில அரசியல் கருத்துக்களை தெரிவிச்சாரு. அதுல அரசியல் சிஸ்டம் சரியில்லை, அதை சரி செய்யணும் அப்படின்ற கருத்தையும் அவர் தெரிவிச்சாரு. இந்த கருத்தால பல பேர்கிட்ட பல கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம ரஜினி அரசியலுக்கு வருவாரா, வந்தா எந்த கட்சியில சேருவாரு, தனி கட்சி தொடங்குவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகளையும் எழுப்புச்சு. இந்த நிலையில தான் நம்மளுடைய RJ பாலாஜி ஒரு பேட்டி ஒண்ணு அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரொம்ப வீக்ல இருந்துச்சு. எங்க தாத்தா எது பேசினாலும் அவர் பேச்சை கேட்கிற ஒரே ஆளு நான் மட்டும்தான். அப்ப முத்து படம் ரிலீஸ் ஆக இருந்தது. இந்த படத்துல ரஜினி மீனா கிட்ட பேசுற வசனம் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு சொல்ற பதில் தானே என்கிட்ட தாத்தா சொன்னார். ஏமா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன்னு ரஜினி சொல்ற வசனத்தை கேட்டு 6வது படிக்கிற எனக்கே இது அரசியல்னு தெரிஞ்சது. அப்புறம் நான் 11வது படிக்கும் போது பாபா வெளிவந்தது. அதுல வர ஒரு பாட்டுலையும் பாபா கிச்சு கிச்சு தான்னு வரும். அதுக்கு இவர் தர மாட்டேன்னு தான் சொல்லணும். ஆனா தலையாட்டி தமிழ்நாடு தமிழ்நாடு என் உயிர் நாடுன்னு அங்கேயும் அரசியல் பேசுவார். ஒவ்வொரு முறையும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கார். அரசியலுக்கு வருவது காலத்தோட கையிலன்னு 25 வருஷமா கேட்டாச்சு. நான் தீவிரமா சூப்பர் ஸ்டார் ரசிகன் என்ற முறையில சொல்றேன். இப்ப அவர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. யாராவது புது ஹீரோ இப்படி பண்ணினா ஸ்டண்ட்னு சொல்லலாம். ஆனா சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்தியா முழுவதும் உள்ள நியூஸ் சேனல்ல why he is superstarன்னு விவாதமே நடத்துறாங்க. ஷாருக் கான் கிட்ட இல்லாதது, அமீர் கான் கிட்ட இல்லாதது சூப்பர் ஸ்டார் கிட்ட என்ன இருக்குன்னு விவாதிக்கிறாங்க. அதனால படம் ஓட வைக்கணும்னு ஸ்டன் மாதிரி எனக்கு தெரியல. ஆனா 99.99% ரஜினி அரசியலுக்கு வர மாட்டார். இந்த மாதிரி சினிமா நியூஸ் நீங்க உடனுக்குடன் அப்டேட்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.